உழைத்து விட்டு 11 மணிக்கு படுக்க போகிறேன், இவர் என்ன தூங்க போறியான்னு கேட்குறாரே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் வந்து உத்தரவு அப்படின்னு வந்து நிற்கிறார். எனக்கு அவசரமாக ஒரு 50 ரவா தோசை வேணும் அப்படிங்கிறார். காஞ்சி மகாபெரியர் கேட்குறாரு, இரவு 11 மணிக்கு 50 ரவா தோசை வேணும் அப்படிங்கிறார். என்னடா எப்பவும் கேட்டு வாங்கி சாப்பிடாத மகான் இன்னைக்கு வந்து கேட்குறாரு, சமயக்காரருக்கு ஒன்றும் புரியலை. அதுவும் 50 ரவா தோசை கேட்குறாரு. அப்போ சமயக்காரர் வந்து போய் மடத்தலோடைய அந்த சமயக்கட்டில் பார்க்குறாரு, ரவா இல்லை, ஆனால் மாவு இருக்குது. கொஞ்சம் ரவா இல்லை, மாவு இருக்குது. இப்போ ரவா வாங்க எங்கே போகிறது 11 மணி? அது ஆந்திரா, அவங்க இருக்கிறது வந்து ஆந்திராவில் கேம்ப். அப்போ ஒரு மூதாட்டி வருகிறார், மடத்துக்கு வருகிறார். மகா பெரியவர்களுடைய பார்வைகளை படாமல் வருகிறார். ஏன்னா அந்த இரவு நேரத்தில் பெண்கள் மூதாட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி இரவு நேரத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறது மகா பெரியவருடைய கடுமையான உத்தரவாக இருக்கும். திட்டுவார். அதனால் அவர் கண்ணுக்கு படாமல் வந்து சமையற்கட்டுக்குள்ளே வர்றாரு. சமையல்காரன் சொல்கிறாரு, மகா பெரியவர் 50 ரவா தோசை கேட்குறாரு அப்படிங்கிறாரு. அப்படியா, நீ எல்லாம் ரெடி பண்ணு, நான் வர்ற வழியில் பார்த்து ஒரு கடை எடுத்து வச்சுக்கிருக்கா மூடுறதுக்கு, அந்த கடையில் போய் நான் ரவா வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி விரைவாக ஓடுகிறான். ஓடி போய் அந்த கடைக்காரன் கடைசி கதவை சாத்த போகிறான். அப்போ போய் நில்லுன்னு தடுக்கிறார். அந்த மூதாட்டி தடுத்து, அவன் தெலுங்கு, இந்த அம்மா தமிழ், ரவையை தெலுங்குல என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை, உனக்கு என்னம்மா வேணும்னு அவன் தெலுங்கில் கேட்குறான். இந்த அம்மா அங்கே இருக்க மூட்டைகள்லாம் பார்த்து ரவையை கையை காட்டுறா. இப்போ ரவையை கையை காட்டி அந்த ரவையை வாங்கி கொண்டு வேக வேகமாக வந்து சமயக்காரரிடம் கொடுத்து 50 ரவா தோசைகளை அந்த இரவு நேரத்திலே 11 மணிக்கு மேலே 12 மணி ஆயிடுச்சு சுட்டு 50 தோசைகளை அடுக்கி ஒரு தட்டிலே வைத்து கொண்டு போய் மகா பெரியவர் முன்னாடி வைக்கிறார். மகா பெரியவர் அதை பார்த்துட்டு, ஆகா செஞ்சிட்டியா, ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னு கேட்டுக்கிறார் சமயக்காரர். அதெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறார் சமையல்காரர். உடனே அந்த ரவா தோசையில் ஒரு சின்ன வில்லலை எடுத்து வாயில் போட்டுக்கிறார். போட்டுக்கிட்டு, ரொம்ப நன்னா பண்ணியிருக்க, அப்படியே கொண்டு மூடி வை அப்படின்னு சொல்கிறார். இந்த சமயக்காரருக்கு எப்படி இருக்கும்? தூங்க போனவனை எழுப்பி